இன்றைய பதிவில் இப்போ நேரடி வகுப்பில் கணிதம் நடத்தும் போது நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்பு புரிய மாட்டுது. அதனால தான் அவங்களுக்கு கணக்கு வரல அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்பு புரிஞ்சாதான் நம்ம கணக்கு போட முடியும். அந்த ஸ்டெப்ஸு தான் முக்கியம். அப்போ தான் நம்ம ஒரு டைட்டிலிருந்து ஒரு ஆன்சரை கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஸ்டெப்ஸ் தெரியணும். அந்த ஸ்டெப்ஸு தெரியணும்னா ஃபண்டமெண்டல் தெரியணும். மேக்ஸில் அடிப்படை தெரியணும். அந்த அடிப்படை என்பது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். அதை நீங்கள் சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்புக்குள்ளே அந்த அடிப்படை கணிதம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு என்ன தேவை என்பதை மட்டும் அந்த அடிப்படைன்றதை பார்ப்போம். பொதுவாக மேத்ஸ் எடுத்துனீங்கன்னா ஒன்று எண்கள், இன்னொன்று எழுத்துக்கள். இந்த எண்களும் எழுத்துக்களும் இணைந்து இருக்கும் மேக்ஸில். அதை ஒரு சில இடத்துல அந்த எழுத்துக்களுக்குடைய வேல்யூ கேட்பாங்க. வேல்யூ கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். இப்போ அதை பற்றி அதனுடைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் என்னன்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்கள், எழுத்துக்கள், எண்கள், எழுத்துக்கள். இப்போ எண்கள்னு எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 இது போல் வரும். எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட், டி, கியூ, ஆர், எஸ் இது போல வரும். இந்த எண்களும் எழுத்துக்களும் எந்தெந்த ரிலேஷனில் இருக்குது அதை நம்ம செப்பரேட் பண்ணும்போது எந்தெந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். முதல்ல பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல். இந்தந்த 4 ஸ்டெப்ஸ்லையும் என்னென்ன நம்ம ஃபண்டமெண்டல் மேக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெருக்கல் எடுத்துக்குவோம். பெருக்கல் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 4 × x இது பெருக்கணும். ஒரு 4ஐயும் ஒரு எக்ஸையும் பெருக்கணும்னா அது எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 4x. அந்த பெருக்கல் குறி மறைஞ்சிடும். பெருக்கல் குறி மறைஞ்சி வர்றது தான். இப்போ 4ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா அது எப்படி எழுதலாம்னா 4x. இப்போ இந்த 4க்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லை இல்லைங்களா? குறியே இல்லாமல் இருந்தால் இது +4ன்னு அர்த்தம். அதே போல் இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த குறியுமே இல்லை இருந்தால் இதுவும் +xன்னு அர்த்தம். சப்போஸ் மைனஸ் இருந்ததுன்னா அது -x. இங்கே மைனஸ் இருந்தால் -4ன்னு அர்த்தம். எதுவுமே நம்பரே இல்லைன்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த +4ஐயும் +xையும் பெருக்கணும்னா 4x. அந்த பெருக்கல் குறி மறைந்து வரும். மேக்சிமம் நம்ம கொஷின்லாம் இவ்வளோ தான் வரும். ஒரு எண்ணும் எழுத்தும் சேர்ந்து இருந்ததுன்னா அது அது போல் இருந்ததுன்னா பெருக்கல்னு அர்த்தம். இது முதல்ல புரியணும். இது பெருக்கல். இப்போ முதல்ல பெருக்கலை சொல்லிடுறேன், அடுத்தடுத்து அப்புறம் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 4x = 7. இது ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன், ஒரு எளிமையான சமன்பாடு. அண்ணாண்ட 4x இருக்குது, அண்ணாண்ட 7 இருக்குது. இப்போ இதில் எக்ஸு மட்டும் வேணும் நம்மளுக்கு. இந்த 4ம் எக்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா? இதில் எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த எக்ஸ் இங்கே போட்டுக்குங்க, இந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 4 நான் என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தணும். அப்போ 4ஐ பிரிக்கணும்னா இந்த 4 என்ன பண்ணணும், ஈக்குவல் டு அண்ணாண்ட போகணும். அதுதான் ஒரே மேக்ஸில் ஒரே ரூல்ஸ் என்னன்னா, ஒன்று ஈக்குவல் டு அண்ணாண்ட போகும், இல்லை அண்ணாண்டு இண்ணாண்ட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4x. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 4ம் எக்ஸும் பெருக்கல் இருக்குது. இந்த பெருக்கல்ல இருக்கும் பொழுது ஈக்குவல் டு அண்ணாண்ட ஒரு நம்பரை கொண்டு போனோம்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
அது வகுத்தலில் வந்துடும், இங்கே வந்துடும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு புரியணும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போட்டு ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வரும்போது நம்ம டைரக்ட் நேரடி கிளாஸ்லேயே பார்க்குறோம். இந்த ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு புரியல, கேட்குறாங்க. அதனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 நம்பரும் ஒரு எண்ணும் எழுத்தும் 4x வந்து பெருக்கல்ல இருக்குதுன்றது தெரியணும். முதல்ல பெருக்கல்ல இருக்கும்பொழுது ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போச்சுன்னா என்ன வரும்? வகுத்தல் ஆகிடும். அப்போ இந்த 7 எங்கே இருக்கும்? வகுத்தல் 4. இது வந்து பெருக்கலுக்கான ஒரு ரூல்ஸ். அதே நம்ம எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, 4 + x = 7. 4 + x = 7னா இப்போ இந்த 4ம் இந்த எக்ஸும் கூட்டல் இருக்குது இல்லையா? ரெண்டுத்தையும் கூட்டி =7. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா பாருங்க, எக்ஸ் இந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க, ஈக்குவல் இந்த 7 அப்படியே போட்டுங்க. இது பாருங்க, இது +4. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா +4ன்னு அர்த்தம். இந்த +4 இங்கே வெறும் கூட்டல் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போச்சுன்னா -4 ஆகிடும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் மெத்தட். இந்த கூட்டலில் இருக்கும்போது ஈக்குவல்ட்டு அண்ணாண்ட போனால் கழித்தல் ஆகிடும். இப்போ 7 அப்படியே இருக்கும், இந்த எக்ஸ் எங்கே இருக்கும்? இந்த 4 அண்ணாண்ட போனால் -4 ஈக்குவல்ட்டு 7 4 போயிடுச்சுன்னா 3 இப்படி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு, இதே நம்பர் எடுத்துக்கிறேன். 4 - x = 7. அதில் பெருக்கல் பார்த்தோம், இப்போ கூட்டல் பார்க்குறோம், இப்போ கழித்தல் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ எக்ஸ் வேணும்னா இந்த -x அப்படியே வச்சுங்க, இந்த 7 அப்படியே வச்சுங்க. இந்த 4 இங்கே என்ன இருக்குது? இது +4 தான். இந்த +4 அண்ணாண்ட போச்சுன்னா -4. அதே தான் ஆகும். இப்போ கூட்டுங்க, இந்த -x அப்படியே இருக்கட்டும். 7 4 போச்சுன்னா 3. புரியுங்களா? இப்போ x = -x = 3னா x = -3. ஒரு சைடு பெருக்கணும்னா இது போல் வரும். இப்போ பெருக்கல், கூட்டல், கழித்தல் பார்த்தோம். அடுத்தது வகுத்தல் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு அதே எடுத்துக்கிறேன். 4 + x = ஒரு நம்பர் 7/8ன்னு எடுத்துக்குவோம். இப்படி இருக்குங்க. 4 / x = 7/8. இப்போ இது வந்து பின்னம், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இந்த கவனிங்க, இந்த பின்னத்தில் இது வந்து தொகுதி, இது வந்து பகுதி. மேலே கருத்து வந்து தொகுதி, கீழே கருத்து வந்து பகுதி. அதாவது நியூமரேட்டர், டினாமினேட்டர். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். தொகுதி, பகுதி. இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போகணும்னா பகுதிக்கு வந்துடும் கீழே. புரியுங்களா? உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த 4 அங்கே போச்சுன்னா இது 1 ஆகிடும். 1/x = 7/8 × 4 ஆகிடும். ஸ்டெப்ஸை கவனிங்க. இந்த 4 அண்ணாண்ட கொண்டு போகணும்னா, ஏன்னா இது தொகுதியில் இருக்கிற 4 இன்னாண்ட வந்துச்சுன்னா 8 × 4ன்னு வந்துடும். அதே போல் தான் இந்த 7 ஈக்குவல் இன்னாண்ட வரணும்னா இங்கே 7x வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை. தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கு வரும், பகுதியில் இருக்கிறது தொகுதிக்கு போகும். இப்படி போகணுமா, இப்படி படிக்கலாம், இப்படி தான். இது மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளை. இதை புரிஞ்சுக்கிங்க. இதுவும் மேக்ஸில் முக்கியமானது. தொகுதி, பகுதி, இது தொகுதி, பகுதி. ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போகணும்னா தொகுதியில் இருக்கிற ஒன்று ஈக்குவல் அண்ணாண்ட போகணுமா பகுதியில் போவோம். பகுதினா கீழே வந்துடும். அண்ணாண்ட பகுதியில் இருக்கிற ஒன்று ஈக்குவல் அண்ணாண்ட வரணும்னா தொகுதிக்கு போயிடும். இப்போ இது இப்படி இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. அதாவது போட்டித் தேர்வுக்கு தேவையான நேரடி வகுப்பு நடத்தும்போது இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து மாணவர்களுக்கு புரியல. இதை போட்டித் தேர்வுக்கு மட்டும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா நம்ம இதுலேருந்து ஒரு 10-15 கணக்கு, 25 கணக்கில் ஒரு 10-15 கணக்கு ஈஸியாக போடலாம். இப்போ அடுத்தது மாணவர்கள்லாம் தெரியலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பெருக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாரு 5 × 2
ஈக்குவல் டு 10. இதுதான் பெருக்கல். பெருக்கல் எப்படி வரும்னா 5 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 10. 5 × 2 ஈக்குவல் டு 10 இப்படி வரும். அப்படி இல்லைன்னா 5 இப்படி பிராக்கெட்டில் 2ன்னாலும் பெருக்கல் தான். புரியுங்களா? பெருக்கல் குறி போட்டாலும் 10, 2 10. இந்த 5 × பிராக்கெட்டில் 2 போட்டாலும் 10. இதுதான் பெருக்கல். ஆனால் இந்த 5 இந்த மேலே 2 தலையில் போட்டால் அது பேர் ஸ்கொயர், பெருக்கல்ல. இந்த 5 போட்டு அது மேலே தலையில் 2 போட்டாங்கன்னா அது பேர் ஸ்கொயர். ஸ்கொயர்னா இந்த நம்பர் எந்த நம்பர் தலையில் 2 இருக்குதோ அந்த நம்பரை 2 தடவை பெருக்கணும். பாருங்க, 5 × 5 இப்படி பெருக்கணும். 5 5 = 25. இது மாணவர்களுக்கு புரிய மாட்டுது. இந்த ஸ்டெப்ஸ் வந்து மாணவர்களுக்கு தெரியல. அதனால அவங்க ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. புரியலன்றாங்க. காரணம் என்னன்னா 5 ஸ்கொயர்னா இப்படி போடணும். 5 × 5 25ன்னு போடணும். இது பெருக்கல்னா ஈக்குவலாக இருக்கும். 5 × 2 பெருக்கல் 10ன்னு வரும். இல்லை பிராக்கெட்டில் 2 இருந்தாலும் பெருக்கல் வரும். அது 2 10ன்னு வரும். அடுத்தது இந்த சிம்ஸ் ஸ்டெப் பார்த்துங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகுத்தல். இப்போ பாருங்க, இப்போ 8 வகுத்தல் 3ன்னு வச்சுங்க. 8 வகுத்தல் 3 டிவைடட் பை 6 வகுத்தல் 5 இப்படி வருது பாருங்க. அப்போ இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல், இல்லைங்களா? இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தையும் வகுக்கிறோம். வகுக்கும்போது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் மேத்ஸ் ரூல்ஸு தலைகீழ் பெருக்கல் இதுதான் அவசியம் தேவைப்படும். நம்ம டிஎன்பிசி போட்டி தேர்வு அவசியம் தேவைப்படும். அப்போ இது என்ன ஆகும்னா 8 ÷ 3 ÷ 6 ÷ 5 வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்போ எப்படி ஆகலாம்னா அங்கே பாருங்க, 8 வகுத்தல் 3 பெருக்கல் இந்த 6 வகுத்தல் 5 தலைகீழாக போடுங்க. 5 வகுத்தல் 6 அவ்வளோதான். அப்படி சுருக்கலாம். இதை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல்ஸ். அதாவது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இதுதான். இந்த ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் நீங்கள் பேசிக் கம்பல்சரி தெரியணும். இல்லைனா மேக்ஸ் புரியாது. இப்போ அடுத்தடுத்த பதிவில் இது ஜென்ரலாக நான் சொல்லிட்டேன். இதை அடுத்தடுத்து வரக்கூடிய மேக்ஸ் போடும்போது என்னென்ன ஸ்டெப்ஸை சொல்கிறேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. இதுதான் எண்கள், எழுத்துக்கள். முதல்ல பெருக்கல் பார்த்தோம், அப்புறம் கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், அப்புறம் வகுத்தல் பார்த்தோம். உங்களெல்லாம் வகுத்தல் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பார்த்தோம். அடுத்தது ஸ்கொயர்னா என்ன, அதே போல் கியூப்னா என்னன்னு தெரியணும். இது அடிக்கடி பயன்படும். 5 கியூப். கியூப்னா இங்கே போட்டால் இப்படி போட்டால் 15. 5 × 3 ஈக்குவல் போட்டால் தான் 15. இல்லை 5 ப்ராக்கெட்டில் 3 ஈக்குவல் தான் 15. 3 15 இல்லைங்களா? இங்கே 5 கியூப் தலையில் 3 இருந்ததுன்னா இந்த 3 இந்த நம்பரை 3 தடவை போடணும். கியூப்னு போயிடுது. 5 × 5 × 5 இப்படி போடணும். சரிங்களா? 5 25, 25 125 இப்படி வரும். இது வந்து கியூப். இந்த ஸ்கொயரு கியூபு இந்த வகுத்தல் லெஃப்டில் வந்தான்னா ரைட்டில் வந்தான்னா இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அடுத்தடுத்து முதல்ல இதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகன்னு முதல்ல தலைப்பு போடுறேன். அதுவும் நம்ம சிலபஸில் இருக்கிற டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸில் இருக்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன். அந்த ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் போட்டோன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் தரவாக தெரிஞ்சிடும். ஒரு ஸ்டெப்ஸ்லையும் இது வருது, இது ரூல்ஸு, அது ரூல்ஸுன்னு சொல்லி போடுறேன். இது மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம், இது தெரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு தான் இது மாதிரி சிம்பிளாக தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு 25 கேள்வியில் ஒரு 15 கேள்வி ஈஸியாக போடலாம். உதாரணத்துக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சதவீதம், விகிதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சராசரி, சுருக்குக, எண்கள் வரிசை, இந்த அடுத்தடுத்த எண்களை காண்க, 25வது எண் எத்தனை, எண்களின் கூட்டுத்தொடர் வரிசை, இதெல்லாம் வந்து இந்த மேக்ஸ் பயன்படுது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். ஈஸியாக வந்து ஒரு 25 கேள்வியில் 15 கேள்வி ஒரு சராசரியாக மேக்ஸ் தெரியாது என்ற மாணவனை கூட நாம் வந்து 15 கேள்வி போட வச்சிடலாம். அதுக்கு மேலே
இது தெரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்து காலம் வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மேக்ஸ் பாருங்கள். இதில் எது புரியலன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டெப்பு புரியல அப்படின்னா பதிவு வந்து இன்னும் விளக்கமாக சொன்னால் பதிவு லென்த்தாக போகுது. அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த மேக்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்தந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றத ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக சொல்லி போடுறேன். கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மேக்ஸ் ஒரு டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு வந்து குரூப் 4 தேர்வுக்கு மேக்ஸ் வந்து இன்றியமையாதது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொது அறிவில் 75 கேள்வி தான், கணிதம் வந்து 25, கம்பல்சரி 25. போன குரூப் 4ல் 27 கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கேள்வி நம்ம கவர் பண்ணோம்னா ஒரு 100 பக்கம் படிக்கணும். 100-150 பக்கம் படித்தா தான் 10 கேள்வி கவர் ஆகும். ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லை. மேக்ஸ் ஒரு 10 கேள்வி கவர் பண்ணோம்னா ஒரு 10 ஃபார்முலா படிச்சுட்டு பரப்பளவு, சுற்றளவு, வட்டத்தின் பரப்பளவு, சுற்றளவு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சிலபஸில் இருக்குது. அது சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தின் பரப்பளவு, இது போல் 10 ஃபார்முலா படிச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸை தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஈஸியாக 10 கேள்வி எடுத்துடலாம். நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு மேக்ஸ்ன்றது இப்போ வந்து ஒரு கம்பல்சரி கட்டாயமான ஒன்று. அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. அதனால் பாருங்கள், இது புரியல, எந்த ஸ்டெப் புரியலன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இதோடு சம்மந்தப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக என்ற தலைப்பில் ஒவ்வொரு கணக்காக போட்டுன்னு வரேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.